இங்கே குளிர் இருக்குதா, குளிர்லேயே தூக்கம் போயிடுது. குளிரே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நைட்டு திடீர்னுட்டு டைம் ஆவ செம குளிர். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 மணி தான் ஆகுது. 7 மணி. இங்கே பாருங்களேன், இதை பார்த்தா ஏதோ லைட்டு போடுற மாதிரி தானே இருக்குது. ஆனால் அது லைட்டு கிடையாது. 7 மணிக்கு வெயில். 7 மணி அப்படி இருக்குது வெயில். நைட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன். குளிர்லான்ட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன்னா தொண்டை கட்டிச்சு. குளிர்லாம் இருக்குது, நம்ம பாடி கொஞ்சம் லேட்டாக ரியாக்ட் பண்ணுது, அவ்வளோதான். 7 மணி தான் ஆகுது. ஒருவேளை மழைன்றதுனால சீக்கிரம் வெயில் வந்துச்சா? நல்லா இருக்குதுல்ல. நல்லா இருக்குது, ஆனால் சில்லுன்னு இருக்குது. சரி, சட்டு போட்டுன்னு கிளம்புவோம். கிளம்பி இங்கே பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒன்று சென்னை போகிறதா இல்லை இங்கேருந்து வேறு ஏதாவது பிளேஸ் விசிட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது செக் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்குள்ளே திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு போய் பார்த்துட்டு வருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. ரொம்ப இங்கே நேற்று நைட்டு உட்காந்து சும்மா செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சுற்றி பார்க்குறதுக்கெலாம் எனக்கு இன்னும் அந்தளவுக்கு இங்கே இல்லை, அதான் உண்மை. ஆனால் சும்மா ஜாலியாக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நல்ல பிளேஸ். உண்மையிலேயே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த இடம். சும்மா ஜாலியாக ஒரு 1-2 நாள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். பார்க்குறதுக்குன்னு ஒன்றும் இல்லை தான். நீங்கள் இப்போது சப்போஸ் ஊட்டி கொடைக்கானல்லாம் போக முடியலன்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு வரலாம். நான் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சரி, நம்ம கிளம்புவோம். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வேறு ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக இந்த கவின்ஸ் மில்க்கு அவ்வளோ திக்காக இருக்குது. எப்படி இருக்கா, எப்படி அவ்வளோ திக்னஸ்னே தெரில. சுகர் வேறு ஜாஸ்தி. அடிக்கடிலாம் வாங்கி சாப்பிடாதீங்க, அதெல்லாம் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. டேஸ்ட்டு எந்தெந்த பொருள்லாம் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாமே அது ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சாப்பிடாதீங்க. அதெல்லாம் அந்தளவுக்கு உடம்பு நல்லது கிடையாது. ஏதோ ஒரு நாள் வாங்கி குடிக்கிறீங்கன்னா ஓகே, அடிக்கடி ரெகுலராலாம் வச்சுக்கிறீங்க. அதனால் பார்த்துங்க. ஏன்னா வெளியில் வந்திருக்கோம், சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம உடம்பு நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உடம்பை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. கண்டதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களால் ஃப்ரீயாக சுற்றி பார்க்க முடியாது. நான் எப்போவுமே இதுதான் என்னோடய டயட்டு. நைட்டு நல்லா சாப்பிட்ருவேன், இல்லைன்னா மத்தியான டைமில் நல்லா சாப்பிட்டு. நான் நானே ட்ராவல் பண்ணி போகிறதுனால பைக் வேறு ட்ராவல் பண்ணுறேன்ல, அதனால் இப்போ நான் சாப்பிட்றேன் இந்த ஒரு மீல் தான். இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். இதுக்கப்புறம் எங்கன்னா போய் ரீச் ஆகிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஏதாவது ஃபுட்டு போய் ட்ரை பண்ணுவோம். சரி, சாப்பிட்டு கிளம்புவோம். ஓகே, ஆனந்த் அவர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஆனந்த்ஜி, இந்த இது ஏதோ காமிக்கிறேன்னு சொன்னீங்களே. பரவாயில்ல. ஓ, இது ஓகே. பார்த்துக்காமே ஃப்ளையிங் பலூன், இது ஆக்வா ஃபவுண்டைன் அண்ட் பேர்ட்ஸ் பார்க். இதுவா ஃபண்டூரா பார்க்? ஹோட்டல் அருவின்னு நினச்சிட்டாங்க. ரெகுலர் கெஸ்ட்டுங்க சொன்னதெல்லாம் வந்தேன். ஏதோ டிஸ்கவுண்ட் பண்ணணும்னு சொல்லி கேளுங்க. ஓகே, எவ்வளோ சொல்லுவாங்க? ஒரு நாளைக்கு ஒரு ஃபண்டூரா பார்க் ஆளுக்கு அப்போ தமிழ்லேயே தான் பேசணும். அப்படியா? இல்லை, ஒரு சில இடத்துல நம்ம இங்கிலீஷ் பேசினா நம்ம ஏதோ நார்த்து அப்படின்னு நினச்சிக்கிறாங்களா? அரி ஹோட்டல்லேருந்து சொல்லி அனுப்புனாங்க, ரேட் கம்மி சொன்னாங்க. ஓகே, எப்படியும் நான் வீடியோ எடுப்பேன், அதனால் கண்டிப்பாக பேசணும். சொன்னாங்க. சரி, நான் அப்படியே சொல்கிறேன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. சரி, ஓகே. இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரீட்டில் நீலாவூர் போர்டு போட்டிருக்கோம்ல. சரி, நான் இப்போ அந்த நிலாவூர்னு வந்தோடனே அங்கேருந்து லொக்கேஷன் போட்டுக்கிறேன். என்னென்னா என்ன பண்ணுங்க, ஒரே ரூட் போயிட்டே இருங்க. முன்னாடி போனால் ஒரு 2 ரோடு பெரிய மங்கலம் நிலாவூர். ஓகே, நீங்கள் வந்து நம்ம ரைட் சைடு போங்க. ரைட் சைடு ரோடு, அவ்வளோதான், வேறு இது இல்லை. ஓகே, 2 ரோடு பெரிய இடத்துல ரைட் சைடு மட்டும் இருக்குங்க. ஓகே, ஸோ அங்கே 2 கிலோமீட்டர் தாண்டி. ஓகே, ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் நீங்கள் அந்த வியூ ஒன்று சொன்னீங்களா? ஆமாம், அங்கே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஓகே. சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி, அப்போ நேராக நான் இப்போ ஒன்று பண்ணுறேன். வியூ பாயிண்ட் போயிட்டு வர வழி தானே இந்த பார்க்கு? ஆமாம், அந்த பார்க்கை தாண்டி தான் நீங்கள் வியூ பாயிண்ட் போகணும். ஓகே, நான் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். சரி ஜி, தேங்க்ஸ் ஜி, தேங்க்ஸ்.
கழுவுனேன். மண் இல்லாமல் இருக்குது. நேற்று ரொம்ப மோசமாக இருந்தது வண்டி. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, க்ளீனாக ஷைனாக இருக்குது. சரி, கிளம்புவோமா? வேலை உண்மையிலே சொல்கிறேன், சூப்பர் பைக்கு. நல்லா ஸ்கிட்டாச்சு. ஆனால் நம்மளுக்கு இந்த டார்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா, ஸ்கிட்டான உடனே பிரேக் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்றது கொஞ்சம் கம்மி தான். நான் சொல்கிறது பிளேசஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் ஒரு 2 நாளே எனக்கு ஜாஸ்தின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இங்கே பார்த்த பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளேஸும் போய் விசிட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸு 15 மினிட்ஸு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு டெஸ்டினேஷனையும் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து லேக் வந்து காமனான பிளேஸு. லேக்கை தவிர்த்து ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, கோயிலெலாம் இருக்குது. நான் வந்து மத்தியானமே கிளம்பணுன்றதுனால நான் ஒரு 2 பிளேஸ் மட்டும்தான் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம போகிற பார்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, நல்லா இருக்குன்னு. இது ப்ரைவேட் பார்க் தான், ஆனால் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணேன். பார்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் எங்கே போகிறது என்னன்ட்டு டிசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் போதுங்க, அதாவது ஒரு வீக்கெண்ட் போதும். சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளில் உங்களுக்கு இந்த பிளேஸ் சுற்றி பார்த்துடலாம். இதெல்லாம் தவிர்த்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சீனரி தான். நீங்கள் எங்கே பார்த்தாலும் வியூ தான், போகிற இடமெல்லாம் வியூ. உங்களை சுற்றி மலைங்களாக தான் இருக்கும். ஃபுல்லாக அந்த ஊரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும். நீங்கள் அதை ரசிக்கிறதுக்குன்னே போகலாம் வெளியில். நான் பைக்கில் போனதுனால எனக்கு நிறைய விஷயம் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா நீங்கள் எப்போ வேணால் நிறுத்தலாம், எப்போ வேணால் போகலாம். இப்போது ரெண்டட் கார் எடுத்து கூட போகலாம் நீங்கள். ஏன்னா நீங்கள் பொறுமையாக உங்களுக்கு நீங்கள் இப்போ நேச்சர் லவரு அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. போகிற வழியெல்லாம் உங்களுக்கு நேச்சர் தான், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய அழகழகான சுற்றி உங்களுக்கு அந்த இடமே சுற்றி மலைங்க தான். அப்படியே பொறுமையாக ஜாலியாக ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் காலையில் ஒரு 6 o'clock கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 7:30 கிளம்புனேன். ஸோ போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. ஸோ நாங்கள் பார்க்க போகிற இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்து சென்னையிலேயுமே இருக்குது. சென்னையில் ஈசிஆரில் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பார்க் தான். பட் இது வந்து அதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பார்ப்போம், போய் பார்த்துட்டு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரைடு போங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம போகிற இடமெல்லாம் உங்களுக்கு சுற்றி மரம், செடி, கொடி, சுற்றி மலைங்க இப்படி தான். அதுவும் இல்லாமல் வெயில் அடிச்சிட்ருக்குல்ல, ஆனால் வெயிலே உங்களுக்கு தெரியாது.
அவ்வளோ ஒரு மாதிரி நல்லா சில்லுன்னு அந்த அந்த கிளைமேட்டே உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் என்ன தான் டயர்டில் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வெளியில் வாக் போயிட்டு வாங்களேன், உங்களுக்கே வந்து அந்த டைம்னஸ் ஃபுல்லாக வந்து போயிடும். ஏன்னா ஃப்ரெஷ் ஏர் இல்லை, ஃப்ரெஷ் ஏரு, பொல்யூஷன் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, அதாவது ஒரு ஒரு 2 டேஸு ஃப்ரீயாக இருந்துட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இது. ஸோ இதுதான் ஹோட்டல் அருவி. நல்லா இருக்குல்ல. நீங்கள் உள்ளே ஏற்காடு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே வந்துடும். ஸோ 2 ஃப்ளோர் தான். ரூம்ஸ் நல்லாயிருக்கு. பக்கத்துலேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆக்சுவலாக நான் இங்கே சாப்பிடல, ஆனால் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்தால் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிடல ஏன்னா நான் காலையிலேயே முஸ்லி சாப்பிட்டுட்டேன். ஸோ இதான் நான் தங்கியிருந்த ரூமு. ஆக்சுவலாக அது அவங்க கேட்கல, பட் நானாக போடுறேன். ஏன்னா இன்கேஸ் சப்போஸ் யாராவது என் வீடியோ பார்த்தீங்கன்னா போகிற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஸ்டே பண்ணலான்றதுக்காக நான் இதுக்கு போடுறதுக்கு மெயினான ரீசன் வந்து இந்த லாட்ஜ் எனக்கு பிடிச்சிருந்தது, சேஃபாகவும் இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து போடணும்னு நினச்சேன். ரூம் வந்து சூப்பராக இருக்குது, க்ளீனாக இருக்குது. 2 பேர் தங்கலாம் இந்த ரூமில். உள்ளே வந்து டிவி, ஏசி எல்லாமே இருக்குது. நான் தங்கியிருந்த ரூமில் ஏசி கிடையாது, இது நான் ஏசி தான். அதே மாதிரி நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நைட் டைம்ன்றதுனால ஒன்றும் தெரியல, சுற்றி மலை தான், நல்லா ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு பக்கத்துலேயே நிறைய கடைகளும் இருக்குது. உங்களுக்கு இந்த அருவி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைங்க கூட இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரூமு, டீசெண்டான ரூமு. ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக இருந்தது. ஆனால் சீசன் டைமில் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் போன டைம் வந்து ஆஃப் சீசன்றதுனால கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி ரெஸ்ட் ரூமும் க்ளீனாக சூப்பராக வச்சுருந்தாங்க, எந்த குறையுமே சொல்ல முடியாது. இன்கேஸ் நீங்கள் போகிற மாதிரி ஐடியா இருந்தால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷன் வச்சு எதை காட்டுறது எதை விடுறதுனே தெரில. சுற்றி பார்த்தீங்களா, ஃபுல்லாக மழை தான், ஃபுல்லாக மழை. எனக்கு எதை காட்டுறது எதை விடுறதுனே தெரியல. எங்கே பார்த்தாலும் பாருங்களேன், ஃபுல்லாக காடு தான். அதாவது அவ்வளோ டயர்டாக இருந்தது. வெளியில் இந்த அப்படியே வரும்போது பைக்கில் டயர்ட்னஸாக அப்படியே போயிடுச்சு. ஆமாம், ஏன் இங்கே யாருமே கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? ஏன் கார்டு எங்கேயுமே அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? அப்படியா? எல்லாமே வருது, எல்லாமே வருது.
இது போதும்ல நமக்கு கரெக்ட். நம்ம இந்த 76 நம்ம இந்த ஃபிஷ் ஸ்பா வேண்டாம், எனக்கு 3 போகலாம். இல்லைம்மா ஒன்று தான்ப்பா. இது போயிட்டா ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான்ப்பா வந்து அது நான் 73 எடுத்துப்பேன். ஆமாம் எல்லாமே 70 இது போய்க்கலாம். குழந்தைக்கு ட்ரெயின் அது 70 போன மாதிரி குழந்தைக்கு இப்போ இது வந்து போகும். அப்போ நமக்கு அந்த 370 ஒரு 300 270. இதுல ஒண்ணு 4 பேர் வேணா அது இது குழந்தைக்கு இது 400 ஒரு ஒன்று. Received 270 rupees. அதுக்காம காட்டாதுல்ல அந்த நான் வெளியில அவங்க வந்து 270 30 ரூபா கம்மி பண்ணாங்க. எல்லாரும் இங்கே ஒன்றும் இல்லைன்ட்டு போகிறாங்க. நீங்கள் எதுவும் க்ளீன் பண்ணிக்கிறீங்க கேட்குது. ரூம் நினச்சிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லைன்ட்டு போகிறாங்க எல்லாரும். ஹாம்ஸ்டரா? ஓகே ஓகே ஓகே. உள்ளே இருக்கும். இல்லைக்கா இதில் தான் போகிறோம். இந்த சைடு அதான் இது முன்னாடியே இருக்குல்ல, அதனால அப்படியே வந்துட்டேன். போயிட்டு நல்லா இருக்குல்ல.
இந்த மீன் செம்ம காஸ்ட்லி. இது ஒரு மீன் 300 ரூபாய் 700 ரூபாய். இது வந்து பெரிய மீன் இருக்கு. தெரியுதா? அந்த பக்கம் வெள்ளை மீன் இருக்குதா? ஆமாங்களா? சரி. ஏன்டா அக்கா நீங்கள் ஓட்டிங்க? அப்படியா? எடுத்துக்கலாமே. ஓடிடுவோம். எஸ்எம்எஸ் வந்து எஸ்எம்எஸ் மாற்றிக்கிறோம். வாங்க உள்ள போலாமா? உள்ள போலாமா? போங்க போங்க. போட்ட போறேன். கீழே